வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா நம்ம உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ஃபேனுக்கு அடியில காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும் போதே நம்ம மிக்சியில அரைச்சு ஜலிச்சு அதை மாவா எடுத்து அது பச்சை மாவு அதை கொஞ்சம் நல்லா வறுத்து கோல மாவு பக்குவத்துக்கு வறுத்துக்கணும். அதை ஜலிச்சு நம்ம எடுத்து வச்ச மாவு தான் இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அதிரசம் எள்ளு சீடை ரெசிபி ஏற்றிருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. அதில் யூஸ் பண்ணது பச்சை மாவு. அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கிற மாவு இது. அப்புறம் உளுந்து மாவு. உளுந்து மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. உளுந்து மாவு எப்படின்னா நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுந்தை நல்லா வெறும் வானல்ல வறுத்துட்டு அதையும் நம்ம பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்க உளுந்து மாவு. 1 கப்புக்கு 4 ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு. இதுக்கு பட்டர் அதிகமாக சேர்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா வரும். பட்டர் ஒரு 3 ஸ்பூன் அளவு பட்டர், பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணீர். இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம், உளுந்து மாவு, தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பட்டர் எடுத்து வச்சோம் பாருங்க, அதை ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்து நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேணாம். இந்த பட்டரை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை உருக்கணும்னு அவசியம் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவுலையும் அந்த பட்டர் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சிக்கிறணும். இப்போ எல்லா பட்டரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நல்லா கெட்டியாக பிணையணும் மாவு. இப்போ மாவு இந்த அளவுக்கு பிணைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக உருண்டை உருட்டிக்கலாம். இது எப்படின்னா மாவு கெட்டியாகவும் இருக்கணும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி கரெக்டான ரவுண்டுன்னு தேவையில்லை. சும்மா அப்படியே உருட்டி கையில் அப்படியே உருட்டி போட்டால் போதும். ஏன்னா இது உப்பு சீடை சில பேருக்கு வெடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான ரவுண்டாக வர அளவுக்கு உருட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி சும்மா அப்படி உருட்டிட்டு அப்படி போட்டுக்கலாம். ரஃப்பாக உருட்டி அப்படியே போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சு கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுருக்கோம். இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. போட்டோடனே கரண்டியை வச்சு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் இந்த கலர் தான் கரெக்டான கலரு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சத்தம் அடங்கின பிறகு நம்ம எடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்மளாக பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி வாய் வெடிச்சது மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உப்பு சீடையை எல்லாரும் உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை பார்க்க போகிறோம். வெள்ளை சீடைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இனிப்பு எள்ளு சீடைன்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பாருங்கள். பச்சை அரிசி, தோசை அரிசின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 50 பச்சை அரிசின்னு கேட்டிங்கன்னா குண்டு குண்டான்னு இருக்கும். மாவு இதில் தான் நிறையா கிடைக்கும். காப்படி அளவு எடுத்திருக்கேன், 400 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவு கோலக்காலம் எடுத்திருக்கோம். இது இப்போ குமிச்சு, அரிசி குமிச்சு தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். அந்த அளவு வெல்லம் தலை தட்டுற மாதிரி நான் எடுத்திருக்கோம். இதே காப்படி அளவில் தலை தட்டுறது மாதிரி வெல்லம். கருப்பு எள்ளு ஒரு 100 கிராம் பாக்கெட்ல அப்படியே வாங்கி அப்படியே கொட்டியிருக்கிறது. 100 கிராம் பாக்கெட் வாங்கி அதை சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த கருப்பு எள்ளு தான் குழந்தைங்களுக்கு வெயிட்டுக்கு நல்லா வெயிட் போடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். பெண்களுக்கு எள்ளு ரொம்ப நல்லது. எல்லாமே இந்த கருப்பு எள்ளுல இருக்கு. பாகு காய்ச்சறதுக்கு 50 ml தண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை நம்ம நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு, இப்போ நாங்கள் ஒரு 2 மணி நேரமா அந்த பச்சரிசியை ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு, காட்டன் துணி இருந்தா போதும், நல்ல லேசான காட்டன் துணியில இந்த அரிசியை உணர்த்தணும். நம்ம வெயில்ல படாம நிழல்ல ஃபேனுக்கு அடியிலே வச்சு உணர்த்திக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நல்லா உணர்ந்துரும். இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரிசி காயப்படும் போது ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பரப்பி காய போடணும். இந்த மாதிரி காய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி காஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்பவும் வரன்னு காயக்கூடாது. இப்படி அரிசியை கையில் அப்படி எடுத்து பிடிக்கணும்.
இப்படி பிடிச்சு கையில் விட்டோம்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சம் ஒட்டணும். கொஞ்சம் ஈரப்பசையும் இருக்குது, நல்லா காயவும் செஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் அரைக்க வராது. இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சு மாவு எடுக்கணும். இப்போ வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு தடவை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இப்போ ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மாவை அரைச்சாச்சு. இது வந்து நம்ம அதிரசத்துக்கும் எள்ளு சீடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறுன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஜல்லடையில் வந்து 3 நெட்டு இருக்கும். ரொம்ப சின்ன பொடி பொடியாக ஒரு கண்ணு வச்சது இருக்கும், கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இது வந்து நல்ல பெரிய சைஸ் நெட்டு. இதில் தான் நம்ம ஜலிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கீழே ஜலிச்சதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னொரு செட்டு போட வேண்டியது இருக்குல்ல, இதை போட்டுட்டு இதிலேருந்து வர்றதையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா 2 மாவையும் நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, குறுன்னு இருக்கும், அதிரச மாவு பக்குவமாக இருக்கும். நம்ம இதை வந்து அந்த காலத்தில் இடிப்பாங்க கையில், அது மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கிற ஜல்லடையில் சலிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஈர மாவுன்றனால கொஞ்சம் இதாக இருக்கிறதுல சலிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. வெள்ளை பாகு செய்ய போகிறோம். இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 50 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்புறம் அதோடையே ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்துக்கிறோம். இதிலே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வாயில் சாப்பிடும்போது கடிப்படாது. இதை வந்து நம்ம வடிகட்டும் போதே அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வடிஞ்சு வந்துடும். இந்த ஜூஸ் எசன்ஸ் மட்டும் உள்ளே இறங்கிருக்கும். இப்போ வந்து இதை வந்து கை விடாமல் ஒரு சின்ன கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை, பாகு பதம்லாம் தேவையில்லை. இது இந்த வெள்ளை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி அதுக்கு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மாவில் விடுறது தான் கணக்கு. இப்போ இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கரைஞ்சி அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பாகு மாதிரி காய்ச்சல் தேவையில்லை, அவ்வளோதான். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எடுத்து நம்ம மாவில் ஊற்றிக்கிறோம். பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடி எள்ளை சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து இவ்வளோ நிறையா எள்ளு தான் சேர்ப்போம். இந்த அளவு சேர்த்தா தான் நல்லா ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அது எள்ளும் மாவையும் நல்லா தனியாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல நிறையா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக ஊற்றும் போது பிளாஸ்டிக்லாம் ஊற்ற வேணாம். மொத்தமாக நம்ம எடுத்து வச்ச வெள்ளை தண்ணியை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு பாதி ஊற்றுங்க, அடுத்து மீதி பாதி ஊற்றி அந்த மாதிரி பிணைஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா நம்ம உருண்டை பிடிக்க முடியாத அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளை எல்லாம் ஊற்றிட்டோம். மிச்சம் வந்து இந்த 1 கரண்டி அளவு மிச்சம் இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறது பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறோம். இந்த நெய் வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கையில் வந்து நம்ம ஊட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வந்து அப்படியே வந்து இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாவை. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15லேருந்து 20 நிமிஷம் வந்து விட்டுருங்க. மாவு நல்லா ஆறணும். அந்த வெள்ளைப்பாவோட ஈரப்பதம்லாம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறணும். இது எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு 10 உருண்டையாக சின்ன தட்டில் வச்சுக்கோங்க. 10 உருண்டையாக உருட்டி இப்படி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து அந்த உருட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஒரு 10 போட்டு பொரிச்சு எடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெயும் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. காஞ்சிச்சுன்னா போட்டு உடனே வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால உடனே கருகிரும். இப்போ உள்ளே வந்து மாவாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம எள்ளு சீடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மாதிரி உருண்டையாக வர்றதை விட கொஞ்சம் வாய் வந்து விரிஞ்சது மாதிரி வெடிச்சது மாதிரி இருக்கும். அப்படி வெடிச்சது மாதிரி இருந்தால் தான் நல்லா உள்ளே வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும், கடிக்க முடியாமல். சீடை சொல்லுவாங்களா, கடிக்க முடியாமல் இருக்குதுன்னு, பல்லே உடையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கிறிஸ்பியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி வாய் வெடிச்சு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரியமான எள்ளு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நாங்கள் எடுத்த மாவில் வந்து 110லேருந்து 120 சீடை வருது.
தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ருசியானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவுனா பச்சை அரிசியை வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு, நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வந்து நிழலில் காய வச்சுக்கணும். ஃபேனுக்கு அடியில் ஒரு காட்டன் துணியை விரித்து நல்லா காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நல்லா மிஷினில் கொடுத்து இடிச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிறணும். எடுத்த மாவை வந்து நல்லா வந்து வாணலியில் வந்து நல்லா வறுத்துக்கிறணும். கோல மாவு பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கிறணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அந்த வறுத்த மாவையும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து உளுந்த மாவு. இந்த உளுந்து மாவும் வந்து நல்லா உருட்டு உளுந்தை வந்து நல்லா வெறும் வானில் வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்த மாவு 2 ஸ்பூனு. அப்புறம் பட்டர் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் பட்டர். இது வந்து உருக்கெல்லாம் அவசியம் இல்லை, ரூம் டெம்பரேச்சரில் வெளியே எடுத்து வச்ச பட்டரு. தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இது வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு. இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஜீரகம், பெருங்காயத்தூள். இப்போ இந்த தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். மாவு பிணையிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு உளுந்த மாவு, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு. இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். வந்து இந்த பட்டரை போட்டு எல்லா மாவுலையும் பரப்புற மாதிரி நம்ம அப்படி பிணைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிணைஞ்சிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா பிணைஞ்சிக்கிறணும். பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க முதையே. அப்புறம் நம்ம தட்டையை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாலாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இப்படி சின்ன சின்ன பால்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு தட்டோ இல்லை கிண்ணமோ வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகான ஷேப்பில் தட்டை ரெடி ஆகிடும். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம 6 எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம். அழகாக ஒரே ஷேப்பாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். அதில் நம்ம போய் பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து செவப்பாக ஆனதுக்கப்புறம் அப்படியே சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கிறிஸ்பியான தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்ச மாவுலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ சூடாக இருக்க போது கொஞ்சம் அப்படியே மெதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இந்த கிறிஸ்பியான தட்டை ரெசிபியை எல்லாரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த முறுக்கு மாவை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னா பச்சரிசி 5020 பச்சரிசியும் உருட்டு உளுந்து இதுதான் தேவை. 5020 பச்சரிசி வந்து 4 கப்புனா உளுந்து வந்து 1 கப்பு. உளுந்தை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து வாசம் வர மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ நாங்கள் என்ன எடுத்துருக்கோம்னா இது வந்து 1 படி அரிசி எடுத்திருக்கோம், 1/4 படி வந்து உளுந்து எடுத்திருக்கோம். அதாவது 1600 கிராம் அரிசியும் 400 கிராம் உளுந்தும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த உளுந்தை வறுக்கிறத பார்ப்போம் நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு. இப்போ இந்த மாதிரி உளுந்தை வந்து வெறும் வானல் இல்லை, நம்ம வெறும் சட்டி எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் சட்டியில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். லைட்டாக வாசம் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். கையை வந்து விடக்கூடாது. நம்ம உளுந்தை போட்டுட்டு அங்கிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி கையை எடுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி சீராக வறுக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். உளுந்து வாசம் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த அளவு வந்தோடனே நம்ம வந்து அரிசியோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அரிசியோட சேர்த்து நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க சொல்லிடுங்க. இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம்.
இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பாருங்கள், நல்லா 3 தடவை அரைச்சாங்க. அப்போ தான் கொஞ்சம் நைஸாக அரைக்கும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக நம்ம இப்படி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஏதாவது செய்யணும்னா 1 டம்ளர் அளவு கூட எடுத்து அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். நிறையா செய்யணும், உடனே எல்லா மாவையும் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இருக்கும், வண்டெல்லாம் வைக்காது. 3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம். இன்னும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாவை ஜிப்லாக் கவர் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கவர் தீர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கும். இது வந்து மொத்த மாவு அரைப்படி மாவில் வந்து செஞ்சிடும். அரைப்படினா வந்து 800 கிராம். இந்த உலக்கில் வந்து ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன். இந்த அரைப்படி மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எள்ளும் ஓமமும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன். இந்த ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 1 ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கு வந்து நல்லெண்ணெயிலலாம் பொரிக்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கு. இந்த 1 லிட்டரும் ஃபுல்லாக அந்த அரைப்படி மாவுக்கு வராது, இந்த மிச்சம் இருக்கும் சுட்டதுக்கப்புறம். ஆனால் நம்ம வந்து முறுக்கு சுடும் போது அளவுக்காக ஊற்றி சுடக்கூடாது. நல்லா அந்த முறுக்கு வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். மாவு பிணையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. சைடில் வந்து இந்த மாவு பிணையிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எண்ணெயை வந்து நம்ம காய வச்சுக்கிறோம். நல்லா காயணும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். இது எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த எண்ணெய் கக்கல் வாடை பிடிக்காதவங்க கூட அந்த முறுக்கில் வரும் பாருங்கள், அந்த வாசம் கூட இல்லை, அந்த வாடை கூட இல்லாமல் இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் நம்ம ஊற்றிருக்கிறோம். இது இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பிடிச்ச வாசம் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்காது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா மாவு பிணையிறதுக்கு. இந்த மாவு வந்து நம்ம சலிக்கலாம் இல்லை, நல்லா அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்த மாவை தான் இப்போ நம்ம போடுறோம். எள்ளு, ஓமம், பெருங்காயம், அப்புறம் வந்து உப்பு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறோம். உப்பை வந்து நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உப்பை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கலக்குங்க. இந்த மாதிரி கலந்து ஊற்றுங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைகிறோம். ஒரே ஒரு கரண்டி எண்ணெயை எடுத்து நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவில் ஊற்றிக்கிறோம். அது அரைப்படிக்கு வந்து 1 கரண்டி எண்ணெய் போதும். இது வந்து எதுக்குன்னா வந்து இந்த கிறிஸ்பினஸ் நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த 1 கரண்டி சூடான எண்ணெயை ஊற்றும் போது சப்பாத்தி போடுவோம் பாருங்கள், அந்த மாவு மாதிரி பிணைஞ்சுக்கிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் உலக்கில் புளியும் போது வராது. இது மாதிரி பிணைஞ்சாச்சு. பிணைஞ்ச உடனே வந்து நம்ம முறுக்கு சுடணும். நிறையா நீங்கள் அளவு போட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக அளவான மாவை எடுத்து தான் நம்ம பிணையணும். நிறையா போட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா மாவு வந்து புளிச்சிரும். கையிலெல்லாம் ஒட்டலை பாருங்கள், அதுதான் வந்து பக்குவம். இந்த மாதிரி கரண்டியை வந்து திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு நம்ம ரவுண்டு பண்ணிக்கிறோம். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு முறுக்காவும் வரும். அதே மாதிரி டைரெக்டாக அடுப்பில் வந்து நம்ம போடுறது கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க அப்படின்னு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். எடுத்து அப்படியே தலைகீழ அப்படி திருப்புறோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. லைட்டாக அப்படி திருப்பினா போதும். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவும் செஞ்சுக்கலாம். நல்லா சவுண்ட் அடங்கி இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம முறுக்கு ரெடியாக வரும். இந்த மாதிரி பாருங்கள், இது தனித்தனி முறுக்கு அழகாக இருக்குது.